Honorable Vail Vaganam Jagadiswaran, you have 10 minutes. சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ சபாநாயகர் பிரதி சபாநாயகர் அவர்களே, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒப்புக்கொள். இது நாமக்கல் ஜே ராமலிங்கம் கவிஞனுடைய வாக்கு. அதாவது ஒரு நாட்டின் மொத்த தேசிய வருமானத்தில் கைத்தொழிலானது பாரிய பங்கை வகிக்கின்றது. அந்த வகையிலே கைத்தொழில் புரட்சியின் மூலமாக கைத்தொழில் ஊடாக அபிவிருத்தி அடைந்த பல்வேறு நாடுகளை நாங்கள் காண்கின்றோம். அந்த வகையிலே இந்த கைத்தொழிலானது எமது இலங்கையை பொறுத்தவரையிலே கடந்த காலங்களிலே அந்த கைத்தொழில் துறை எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாங்கள் நோக்குவோமானால் அது கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது எமது நாட்டின் வளம், அதாவது எங்கள் நாட்டிலே காணப்படுகின்ற மூலப்பொருளை முடிவுப் பொருளாக மாற்றுகின்ற செயற்பாடுகள் எவ்வளவு தூரம் காத்திரமிக்கதாக கடந்த காலங்களிலே இருந்தது என்பது மிகவும் கேள்விக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. கடந்த காலங்களிலே கைத்தொழில் துறை, அதாவது நாங்கள் கல்வி கற்ற காலப்பகுதியிலே நாங்கள் எனக்கு கற்ற ஞாபகம் இருக்கின்றது. காங்கேசன் துறையிலே சீமெந்து தொழிற்சாலை, பரந்தனிலே ரசாயன தொழிற்சாலை, ஆனைவிரவிலே உப்பளம், வாழைச்சேனையிலே காகித தொழிற்சாலை, கந்தளாயிலே சீனி தொழிற்சாலை என்ற வகையிலே நாங்கள் கல்வி கற்றிருந்தோம். ஆனால் தற்பொழுது இந்த தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலைகளின் நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை எடுத்து நோக்கினாமானால் மிகவும் மனவேதனைக்குரிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. அந்த வகையிலே எமது அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு குறிப்பாக வடமாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், வடமாகாணத்திலே கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் நாங்கள் எங்களுடைய கைத்தொழில் அமைச்சர் மற்றும் பிரதிநிதி அமைச்சர் உட்பட எமது வடமாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பாக காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலை மற்றும் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, ஆனையிரவு உப்பளம், அதே போல் மாங்குளத்திலே நிறுவப்பட உள்ள கைத்தொழில் பேட்டைக்கான ஒதுக்கப்பட்ட இடம், ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை போன்ற இடங்களை பார்வையிட்டிருந்தோம். அந்த வகையிலே காங்கேசன்துறை சீமெந்து தொழிற்சாலையை பார்வையிட்ட போது மிகவும் வேதனைக்குரிய விடயமாக காணப்பட்டது. காடுகள் சூழ்ந்த ஒரு நிலை அங்கு காணப்பட்டது. அங்கே சுண்ணக்கல் அகழ்வின் மூலமாக பாரிய குழிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. கடந்த காலங்களிலே அந்த சீமெந்து உற்பத்தியிலே சுண்ணக்கல் அகலப்பட்டு அந்த அகலப்பட்ட பாரிய குழிகள், அது 15-20 அடிக்கு மேற்பட்ட அந்த குழிகள் நிரப்பப்படாமல் காணப்பட்டன. அந்த குழிகள் நிரப்பப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் தொடர்ந்து சீமெந்து தொழிற்சாலைக்காக அங்கு நாங்கள் சுண்ணக்கல்களை தோண்டுவோமானால் நிச்சயமாக இயற்கைக்கும் சூழலுக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் காங்கேசன்துறை நீரில் மூழ்கக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது. அப்பொழுது நாங்கள் அனைவரும் அது தொடர்பாக கலந்துரையாடி அந்த பிரதேசத்தை 300 ஹெக்டேருக்கு மேற்பட்ட அந்த பிரதேசம் பாவனையில் இல்லாமல் காணப்படுகின்றது. அதை பொருத்தமான முறையில் பாவனைக்குட்படுத்தி அங்கு கைத்தொழிற்சாலைகள் அல்லது ஏனைய விடயங்கள் தொடர்பாக அதை பயன்படுத்துவதற்கான உயர்மட்ட ஆலோசனைகள் தற்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக எமது அரசாங்கத்திலே இந்த விடயம் குறிப்பாக கவனத்தில் கொள்ளப்படும். அடுத்ததாக ஆனையிரவு உப்பளத்திற்கு சென்றிருந்தோம். உண்மையிலேயே கடந்த காலங்களிலே உப்பை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை காணப்பட்டது. நாங்கள் அங்கு சென்று பார்த்தபோது தான் அங்கு உப்பின் பலம் இலங்கை நாட்டுக்கு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வகையிலே அங்கு உப்பு உற்பத்தி செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அங்கு இவ்வளவு காலமும் அந்த உப்பு உற்பத்தியானது ரோ மெட்டீரியல்ஸ் அதை மட்டுமே உற்பத்தி செய்து தனியாருக்கு அவற்றை விற்பனை செய்து தனியார் அதை அயடின் கலந்த தூளுப்பாக சந்தைப்படுத்தி இருந்தார்கள். அந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் கொண்டு எமது அரசாங்கத்திலே புதிய இயந்திரங்கள் கொள்வனவு செய்யப்பட்டு எதிர்வரும் வாரத்திலே
அந்த அயடின் கலந்த தூள் உற்பத்தி செய்வதற்குரிய ஒழுங்குகள் எமது அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அத்தோடு அது மட்டுமில்லாமல் அதற்கு அருகிலே இருக்கின்ற குறிஞ்சாத்தீவு என்ற தீவினை நாங்கள் சென்று பார்வையிட்டோம். எமது நாட்டின் மொத்த உப்பு உற்பத்தியிலே அங்கு காணப்படுகின்ற அந்த குறிஞ்சாத்தீவில் காணப்படுகின்ற உப்பு உற்பத்திக்கான வளத்தினை இணைக்கும் பொழுது நிச்சயமாக வெளிநாடுகளுக்கு உப்பினை ஏற்றுமதி செய்து வருமானத்தினை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது தொடர்பாகவும் நாங்கள் அலசி ஆராய்ந்து வந்துள்ளோம். அது மட்டுமில்லாமல் அந்த உப்பளத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்கள் அவர்களுடைய நலன்புரி நடவடிக்கைகள் தொடர்பாக கடந்த காலங்களிலே சரியான முறையில் அவர்களை கவனிப்பாரற்றி இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய வேதனையை அந்த சென்றிருந்த குழுவினரிடம் பகிர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு சரியான முறையிலே தொடர்ச்சியான தொழில் வாய்ப்பு அல்லது தொழிலை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்குரிய இடையூறுகள் காணப்பட்டன. அவர்களது நலன்புரி நடவடிக்கையிலே கவனம் செலுத்தப்படாத ஒரு நிலைமை காணப்பட்டது. நாங்கள் அவர்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு காப்புறுதி திட்டத்தினை நலன்புரி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஆரம்பிப்பதற்கு வாக்குறுதி அளித்து வந்திருக்கின்றோம். அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அந்த உப்பு உற்பத்தியின் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பதற்கான வழிவகைகளை எதிர்காலத்திலே மேற்கொள்ள இருக்கின்றோம். அத்தோடு மாங்குளம் பகுதியிலே நாங்கள் ஒரு கைத்தொழில் பேட்டையை அமைக்கக்கூடிய 200 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பினை நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம். அங்கு முதலீட்டாளர்களை வரவழைத்து அங்கு ஒரு கைத்தொழில் பேட்டையை நாங்கள் அமைப்பதற்கு எங்களுடைய அரசாங்கத்திலே தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இரசாயன பொருள் தொழிற்சாலை அமைந்திருந்த இடம் பரந்தனிலே காடுகள் சூழ்ந்து காணப்படுகின்றன. அவற்றை மீளவும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு நாங்கள் ஆயத்தத்துடன் இருக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு தெரியும், ஒட்டுசுட்டானிலே இருக்கின்ற ஓட்டு தொழிற்சாலை கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பூட்டப்பட்ட நிலையிலே காணப்பட்டது. நாங்கள் அங்கு சென்று பார்வையிட்ட போது அந்த ஓட்டு தொழிற்சாலை தொடர்ந்து இயங்குவதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த ஓட்டு தொழிற்சாலையானது கடந்த காலத்திலே அரசாங்கத்தினால் விற்பனை செய்வதற்கு தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு ஆயத்தமான நிலையில் காணப்பட்டது. அதை உடனடியாக நிறுத்தி நாங்கள் ஓடு உற்பத்தியை கடந்த வாரத்திலே ஆரம்பித்திருக்கிறோம். வட மாகாணத்திலே முதலாவதாக ஒரு கைத்தொழில் தொழிற்சாலையை நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தினால் 30 ஆண்டுக்கு பிறகு மீளவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த விடயத்தை இங்கு கூறி வைக்க விரும்புகின்றேன். இதன் மூலமாக கணிசமான ஊழியர்களுக்கான வேலைவாய்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. இவ்வகையாக வடமாகாணத்திலே காணப்படுகின்ற தொழிற்சாலைகளை மீள ஆரம்பிப்பதன் மூலமாக அந்த பகுதியிலே வேலையற்று இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அத்தோடு நாங்கள் உற்று நோக்கினோமானால் பனை தென்னை போன்றவற்றை பயன்படுத்தி வடபகுதியிலே பாரிய கைத்தொழில் புரட்சி ஒன்றை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்காக செயற்திட்டங்கள் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன் முதற்கட்டமாக இந்த வருடத்திலே 16,000 ஹெக்டேரிலே தென்னை பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த தென்னை பயிற்சியின் மூலமாக தெங்கு கைத்தொழில் உற்பத்திகளை நாங்கள் கூடுதலான வகையிலே உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது மட்டுமல்லாமல் எமது நாட்டினுடைய தேவைப்பாடுகளை பூரணமாக பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக நாங்கள் வருமானத்தை மேற்கொள்ள முடியும். அதேபோல் பனைசார் உற்பத்திகளுக்கு இவ்வளவு காலம் அங்கு சந்தை வாய்ப்புகளோ அல்லது ஏனைய தொழில்நுட்ப ஆலோசனைகளையோ கடந்த காலங்களிலே வழங்காத காரணத்தினால் அந்த கைத்தொழில் மிகவும் நலிவடைந்த நிலையிலே காணப்படுகின்றன. நாங்கள் அவர்களது அந்த பொருட்களை உல்லாச பிரயாணிகளுக்கு விற்பனை செய்வதற்காக, அதாவது அலங்கார பொருட்கள் ஏனைய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒழுங்குமுறைகளை அவர்களுக்கு செய்து கொடுக்கும் முகமாக லங்சல நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அதற்கான கிராக்கி அதிகளவிலே காணப்படுகின்றன. வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் அதை கொள்வனவு செய்வதன் மூலமாக கூடிய அளவு டாலரினை நாங்கள் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கும் அதை புரிகின்ற
தொழிலாளர்களுக்கும் பயனுள்ள ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்கு முக்கிய காரணம் தொழில்துறைகள், அதாவது குடிசை கச்சொல்கள் நலிவடைந்ததற்கு முக்கிய காரணம் Honorable member, your சந்தைப்படுத்தல் time is சரியான முறையில் அமையாமல் இருந்தது. எனவே எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் நிச்சயமாக கைத்தொழில் துறையிலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நாட்டின் மொத்த தேசிய வருமானத்தில் சிறந்த ஒரு பங்களிப்பை கைத்தொழில் மூலமாக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தும் என்று இவ்விடத்திலே கூறி சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Order, please. The proceedings of this committee of the whole parliament will be suspended until 1 p.m. for the lunch break.